தென்னிந்தியாவின் கலாச்சார மையமான சென்னையில் ஆன்மீகமும் பாரம்பரியமும் நிறைந்த எண்ணற்ற கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களில் ஒன்றுதான் சித்தாலப்பாக்கத்தில் அமைந்துள்ள காளி அம்மன் திருக்கோவில். இந்த கோவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் ஒரு முக்கிய தலமாக விளங்குகிறது. சமீபத்தில் நடைபெற்ற இக்கோவிலின் கும்பாபிஷேகம் ஒரு மகத்தான நிகழ்வாகும். இது பக்தர்களிடையே பெரும் உற்சாகத்தையும் ஆன்மீக எழுச்சியையும் ஏற்படுத்தியது. இந்த கட்டுரை காளி அம்மனின் மகிமை, சித்தாலப்பாக்கம் கோவிலின் சிறப்பு, கும்பாபிஷேகத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கும். காளி அம்மன் இந்து மதத்தில் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் புனிதமான தெய்வமாக வணங்கப்படுகிறார். அவர் துர்கா தேவியின் ஒரு ரூபமாகவும் 10 மகாவித்யாக்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். காளி என்ற பெயர் காலம் அல்லது நேரம் என்பதிலிருந்து வந்தது. இது காளி அம்மன் காலத்தை ஆளும் சக்தி என்பதை குறிக்கிறது. அவர் இருள், அழிவு மற்றும் மரணத்துடன் தொடர்புடையவர் என்றாலும் பக்தர்களுக்கு அவர் பெரும் பாதுகாப்பு, விடுதலை மற்றும் மோட்சத்தை அருளும் கருணையுள்ள அன்னையாக போற்றப்படுகிறார். இந்த சடங்குகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுகிறார்கள். கும்பாபிஷேகத்தின் போது கோவில் முழுவதும் ஒரு தெய்வீக அதிர்வு நிறைந்திருக்கும். கும்பாபிஷேகத்தின் பலன்கள். கும்பாபிஷேகம் என்பது கோவில் மற்றும் பக்தர்களுக்கு பல ஆன்மீக மற்றும் லௌகீக பலன்களை அள்ளிக் கொடுக்கிறது. 1. தெய்வீக சக்தி புதுப்பித்தல். கும்பாபிஷேகம் கோவிலின் தெய்வத்தன்மையையும் சக்தியையும் புதுப்பித்து அது இன்னும் அதிக அருளை பொழிய உதவுகிறது. 2. பாப விமோசனம். கும்பாபிஷேகத்தை பார்ப்பதாலும் அதில் கலந்து கொள்வதாலும் பக்தர்களுக்கு அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். 3. சுபிக்ஷம் மற்றும் செழிப்பு. கும்பாபிஷேகம் நடைபெறும் ஊர் மற்றும் அதில் கலந்து கொள்ளும் மக்களுக்கு சுபிக்ஷத்தையும் செழிப்பையும் அளிக்கும். நல்ல மழை, வளமான விளைச்சல், நோய்கள் நீங்குதல் போன்ற பலன்கள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. 4. மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி. கும்பாபிஷேகத்தின் தெய்வீக சூழ்நிலை பக்தர்களுக்கு மன அமைதியையும் ஆன்மீக சிந்தனையையும் தூண்டும். இது அவர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுகிறது. 5. நற்செயல்கள் பெருகும். கோவில் புதுப்பிக்கப்படுவதன் மூலம் அங்கு நடைபெறும் பூஜைகள், திருவிழாக்கள் மற்றும் சமூக சேவைகள் அதிகரிக்கும். இதனால் சமூகத்தில் நற்செயல்கள் பெருகும். 6. தீய சக்திகள் விலகும். கோவில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு சக்தி பெறுவதன் மூலம் தீய சக்திகள் விலகி நேர்மறை ஆற்றல் பெருகும். 7. ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள். காளி அம்மனை வழிபடுவதன் மூலமும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை செய்யப்படும் ஒரு நிகழ்வு. இது கோவிலின் தெய்வீக சக்தியை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் பக்தர்களுக்கு அதிக அருளை பெறுவதற்கும் உதவுகிறது. இந்த நிகழ்வு பல நாட்கள் நீடிக்கும் ஒரு விரிவான பூஜை மற்றும் சடங்குகளை உள்ளடக்கியது. அங்கோரார்ப்பணம். கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக நவதானியங்களை முளைக்க வைத்து செய்யப்படும் சடங்கு. இது வளமையையும் செழிப்பையும் குறிக்கிறது. ரக்ஷாபந்தனம். கோவில் சிலைகள் மற்றும் கலசங்களுக்கு பாதுகாப்பு கயிறுகள் கட்டுதல். யாகசாலை பூஜைகள். பல்வேறு ஹோமங்கள் மற்றும் யாகங்கள் நடத்தப்படும். இதில் வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு இறைவனின் சக்தி அழைக்கப்படும். பிம்ப சுத்தி. கோவில் சிலைகளை சுத்தம் செய்து புதுப்பிக்கும் சடங்கு. மகா கும்பாபிஷேகம். ஒரு குறிப்பிட்ட சுப முகூர்த்தத்தில் வேத மந்திரங்கள் முழங்க புனித நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட நீர் யாகசாலையின் கலசங்களில் பூஜிக்கப்பட்டு பின்னர் கோவில் கோபுர கலசங்களுக்கும் மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமான கலசத்திற்கும் ஊற்றப்படும். அபிஷேகம் மற்றும் தீபாராதனை. கும்பாபிஷேகத்திற்கு பிறகு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடைபெறும். காளி அம்மனுக்கு பல ரூபங்கள் உண்டு. அவை ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான அம்சத்தை வெளிப்படுத்துகின்றன. தட்சிண காளி, சம்சான காளி, ரக்ஷாகாளி, பத்திரகாளி ஆகியவை அவற்றுள் சில. ஒவ்வொரு ரூபமும் வெவ்வேறு சூழ்நிலைகளிலும் தேவைகளுக்கும் ஏற்ப வழிபடப்படுகிறது. காளி அம்மன் குறித்த பல புராண கதைகள் உள்ளன.
அவற்றுள் மிகவும் பிரபலமான ஒன்று இரத்த பீஜாசுர வதமாகும். இரத்த பீஜாசுரன் ஒரு அரக்கன். அவரது இரத்தம் தரையில் விழுந்தால் ஒவ்வொரு துளியிலிருந்தும் ஒரு புதிய இரத்த பீஜாசுரன் உருவாவான். தேவர்கள் அனைவரும் அவனை அழிக்க முடியாமல் திணறினர். அப்போது துர்கா தேவியின் ரூபமாக காளி தோன்றினார். அவர் தனது நீண்ட நாக்கால் இரத்த பீஜாசுரனின் இரத்தத்தை உறிஞ்சி ஒரு சொட்டு கூட தரையில் விழாமல் பார்த்து கொண்டார். இறுதியில் காளி அம்மன் இரத்த பீஜாசுரனை அழித்து உலகை காத்தார். இந்த கதை காளி அம்மனின் அழிக்கும் சக்தியையும் தீமைகளை ஒழித்து நன்மையை நிலைநாட்டும் வல்லமையையும் விளக்குகிறது. சென்னை சித்தாலப்பாக்கத்தில் அமைந்துள்ள காளி அம்மன் கோவில் பல ஆண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கை மையமாக திகழ்ந்து வருகிறது. இக்கோவில் அப்பகுதி மக்களுக்கு ஒரு ஆன்மீக அடைக்கலமாக செயல்படுகிறது. கோவில் வளாகம் அமைதியான சூழலை கொண்டது. இது பக்தர்களுக்கு தியானம் மற்றும் பிரார்த்தனை செய்ய ஏற்ற இடமாக உள்ளது. சித்தாலப்பாக்கம் காளி அம்மன் கோவில் ஒரு நீண்ட மற்றும் வளமான வரலாற்றை கொண்டுள்ளது. ஆரம்பத்தில் ஒரு சிறிய கோவிலாக இருந்த இது பக்தர்களின் ஆதரவாலும் நன்கொடைகளாலும் படிப்படியாக விரிவடைந்தது. இக்கோவில் அப்பகுதியின் கலாச்சார மற்றும் ஆன்மீக அடையாளமாக மாறிவிட்டது. இங்குள்ள காளி அம்மன் சிலைக்கு ஒரு தனித்துவமான தெய்வீக சக்தி இருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். பல ஆண்டுகளாக ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் கோரிக்கைகளை வைத்து காளி அம்மனின் அருளால் அவை நிறைவேறியதாக சாட்சி பகர்ந்துள்ளனர். இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் மனக்குறைகளை வெளிப்படுத்தி மன அமைதியையும் தைரியத்தையும் பெறுகிறார்கள். குறிப்பாக பெண்கள் தங்கள் குடும்பத்தின் நன்மைக்காகவும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காகவும் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு வேண்டியும் காளி அம்மனை வழிபடுகிறார்கள். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் காளி அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாட்களாக கருதப்படுகின்றன. இந்த நாட்களில் கோவில் முழுவதும் பக்தர்களால் நிரம்பி வழியும். சமீபத்தில் சித்தாலப்பாக்கம் காளி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகம் என்பது ஒரு கோவிலின் புனிதத்தன்மை மற்றும் சக்தியை புதுப்பிக்கும் ஒரு முக்கியமான சடங்காகும். கும்பா என்றால் கலசம், அபிஷேகம் என்றால் அபிஷேகம் செய்தல். கோவில் கோபுரத்தின் உச்சியில் உள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி செய்யப்படும் சடங்கையே கும்பாபிஷேகம் என்கிறோம். காளி அம்மன் பொதுவாக கருமையான நிறத்துடனும் 4 கரங்களுடனும் சித்தரிக்கப்படுகிறார். அவரது கைகளில் வாள், திரிசூலம், கபாலம் மற்றும் தாமரை மலர் காணப்படும். அவர் கோபமான முகத்துடன், நீட்டிய நாக்குடன், கழுத்தில் மண்டை ஓடுகளின் மாலையுடனும் இடுப்பில் வெட்டப்பட்ட கைகளின் ஆடையுடனும் காணப்படுவார். இந்த உருவ அமைப்பு காளி அம்மன் அஞ்ஞானத்தையும் ஆணவத்தையும் அழித்து பக்தர்களுக்கு ஞானத்தையும் விடுதலையையும் அளிப்பவர் என்பதை குறிக்கிறது. சித்தாலப்பாக்கம் காளி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு வழக்கமான பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் மேலும் சிறப்புடன் நடைபெறுகின்றன. காளி அம்மனை வழிபடுவது வாழ்க்கையின் பல தடைகளை நீக்கி வெற்றிக்கு வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது. பயம் நீங்குதல். காளி அம்மன் பயத்தை நீக்கி தைரியத்தை அளிக்கும் தெய்வம். மன பயம் உள்ளவர்கள் அவரை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும். தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு. காளி அம்மன் தீய சக்திகள், எதிரிகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து பக்தர்களை காப்பவர். மோட்சம் மற்றும் விடுதலை. காளி அம்மனை முழு மனதுடன் வழிபடுபவர்களுக்கு மோட்சத்தையும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலையையும் அளிப்பவர். ஆசைகள் நிறைவேற. பக்தர்கள் தங்கள் நியாயமான ஆசைகளை காளி அம்மனிடம் வேண்டி நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். குழந்தை பாக்கியம், திருமணம், வேலைவாய்ப்பு போன்ற பல கோரிக்கைகள் இங்கு வைக்கப்படுகின்றன. சித்தாலப்பாக்கம் காளி அம்மன் கோவில் சென்னையில் உள்ள ஒரு முக்கியமான ஆன்மீக தலமாகும். சமீபத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேகம் இக்கோவிலின் புனிதத்தன்மையையும் முக்கியத்துவத்தையும் மேலும் உயர்த்தியுள்ளது. காளி அம்மனின் தெய்வீக சக்தி, கோவிலின் வரலாறு, கும்பாபிஷேகத்தின் சடங்குகள் மற்றும் அதன் பலன்கள் அனைத்தும் பக்தர்களுக்கு ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்தை வழங்குகின்றன. இந்த கோவில் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து அவர்களின் வாழ்க்கையில் அமைதியையும் செழிப்பையும் விடுதலையையும் வழங்கட்டும்.
பக்தர்கள் அனைவரும் சித்தாலப்பாக்கம் காளி அம்மன் கோவிலுக்கு சென்று அன்னையின் அருளை பெற்று நல்வாழ்வு வாழ பிரார்த்திப்போம். சித்தாலப்பாக்கம் காளி அம்மன் கோவில் சேவைகள் மற்றும் காணிக்கைகளின் சுருக்கம். காளி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோவில் ஒரு வழிபாட்டு தலமாகவும் ஆன்மீக அமைதியளிக்கும் இடமாகவும் திகழ்கிறது. பக்தர்கள் பிரார்த்தனை செய்யவும் பல்வேறு மத செயல்பாடுகளில் பங்கேற்கவும் இங்கு வருகிறார்கள். அபிஷேகம், புனித நீராட்டு சடங்குகள் சோகஸ்மெலி. பொதுவாக கோவில்களில் மூலவர் மற்றும் பிற பரிவார தெய்வங்களுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தப்படும். பால், தயிர், தேன், மஞ்சள், சந்தனம், திருநீரு, விபூதி மற்றும் பழச்சாறுகள் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படலாம். குறிப்பிட்ட அபிஷேகங்கள் தினசரி, வாராந்திர, சிறப்பு நாட்களில், வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி போன்றவை அல்லது பண்டிகை காலங்களில் நடத்தப்படலாம். பக்தர்கள் தங்கள் நலனுக்காக இந்த அபிஷேகங்களை முன்பதிவு செய்யலாம். சரியான பட்டியல் மற்றும் அட்டவணைக்கு கோவில் அலுவலகத்தில் விசாரிப்பது நல்லது. பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்குதல். அபிஷேகங்களுக்கு பிறகு அல்லது வழக்கமான பூஜைகளின் போது புனித நீர், தீர்த்தம் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்த நீர் தெய்வத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டதாக கருதப்பட்டு உட்கொள்வதற்கு புனிதமானதாகவும் தூய்மையையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருவதாகவும் நம்பப்படுகிறது. சில நேரங்களில் குங்குமம் மற்றும் விபூதி போன்ற பிரசாதங்களும் விநியோகிக்கப்படும். அன்னதானம், இலவச உணவு விநியோகம் சோகஸ்மெலி. அம்மன் கோவில்கள் உட்பட பல கோவில்களில் அன்னதானம் நடத்தப்படுகிறது. இது பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இலவச உணவு வழங்கும் ஒரு புனிதமான சேவையாகும். அன்னதானம் குறிப்பிட்ட நாட்களில், உதாரணமாக பண்டிகை நாட்கள், கோவில் தினங்கள் அல்லது தினமும் நடத்தப்படலாம். பக்தர்கள் அன்னதான சேவைக்கு நிதி ரீதியாக பங்களிக்கலாம். சாலை விளக்குகள் அமைப்புகள், ரோட் லைட் செட்டிங்ஸ் சோகஸ்மெலி. இந்த தகவல் பொதுவாக ஒரு கோவிலின் நிர்வாக செயல்பாடுகள் அல்லது அதன் சுற்றுப்புற மேம்பாடு சார்ந்தது. சாலை விளக்குகள் அமைப்புகள் என்பது கோவிலின் வெளிப்பகுதியிலோ அல்லது கோவில் அமைந்துள்ள சாலைகளிலோ உள்ள விளக்குகள், அவற்றின் பராமரிப்பு, புதிய விளக்குகள் அமைத்தல் போன்றவற்றை குறிக்கலாம். இது பாதுகாப்பு மற்றும் பக்தர்கள் எளிதாக கோவிலுக்கு வந்து செல்ல வசதியாக இருக்கும். இந்த விவரங்களுக்கு கோவில் நிர்வாகத்தை தொடர்பு கொள்வது சிறந்தது. விரத விவரங்கள், ஃபாஸ்டிங் டீடைல்ஸ் சோகஸ்மெலி. காளி அம்மனை வழிபடும் பக்தர்கள் தங்கள் நம்பிக்கையின்படி பல்வேறு விரதங்களை அனுசரிக்கலாம். இது அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், நவராத்திரி விரதம் அல்லது தனிப்பட்ட பிரார்த்தனைகளுக்காக மேற்கொள்ளப்படும் விரதங்களாக இருக்கலாம். ஒவ்வொரு விரதத்திற்கும் குறிப்பிட்ட முறைகள், உணவு கட்டுப்பாடுகள் மற்றும் வழிபாட்டு நடைமுறைகள் இருக்கும். கோவில் குறிப்பிட்ட விரத முறைகளை பற்றி அறிய கோவில் நிர்வாகத்தையோ அல்லது அர்ச்சகர்களையோ அணுகலாம். கோவில் நன்கொடை, கோவில் நன்கொடாய் சோகஸ்மெலி. கோவிலின் பராமரிப்பு, வளர்ச்சி பணிகள், தினசரி பூஜைகள், விழாக்கள் மற்றும் அன்னதானம் போன்ற சேவைகளுக்கு நிதி தேவைப்படுகிறது. பக்தர்கள் தாராளமாக நன்கொடை வழங்கலாம். நன்கொடைகள் பணமாகவோ பொருளாகவோ பூஜை பொருட்கள், கட்டுமான பொருட்கள் போன்றவை இருக்கலாம். நன்கொடை அளிப்பவர்களுக்கு வரிவிலக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படலாம். நன்கொடை செலுத்தும் முறைகள், வங்கி விவரங்கள் அல்லது ரசீதுகள் போன்ற தகவல்களை கோவில் அலுவலகத்தில் பெறலாம்.